ஹலோ. ஸோ பாத யாத்திரையுடைய முதல் நாளில் மார்னிங் 6 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த ஸ்ட்ரெச் மணி இப்போ வந்து 4:30. 20 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் நடந்துருக்குறோம். நடுவில் வந்து ஒரு 2-3 இடத்துல ஹால்ட்டு, டிஃபன் சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணோம். அதன் பிறகு ஒரு குட்டி ரெஸ்ட்டை போட்டுட்டு திருப்பி ஈவினிங் கிளம்பியாச்சு. ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து ஒட்டன்சத்திரம் வரைக்கும் போயிடலாம், 30 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னைக்கு கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுக்கான பிளானு. ஸோ நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஆட்கள்லாம் வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கொன்றும் அங்கொன்றுமாக. எங்கே ஓகே, அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நடக்கிறதுக்காகவே திண்டுக்கல்ல இருந்து பழனி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்காக ஃபுட்பாத் வந்து போட்டிருக்காங்க. அதாவது இந்த பாருங்களேன், இந்த பாதை என்னடா புல்லு. இந்த பாத்து வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் கிட்ட கவர் பண்ணி போட்டாங்க. பட் தைப்பூசம் டைமில் தான் வந்து இருக்கக்கூடிய புல், புதர் செடி எல்லாத்தையும் நீக்கி க்ளீன் பண்ணிவிட்டு லைட்ஸ் எல்லாம் வந்து கட்டுவாங்க. 500 மீட்டருக்கு ஒரு தடவை லைட்டு அதெல்லாம் வந்து கட்டுவாங்க, மக்கள் வந்து நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்து போகிறதுக்கு. பட் நான் இப்போ வந்து சீசன் டைமாக போகல, தைப்பூசத்துக்கு இன்னும் 1.5 மாதம் கிட்ட இருக்குது. நான் வந்து டிசம்பர் ஏண்டில் இந்த புது வருஷத்துக்காக போயிட்டுருக்கேன்ல, அதனால் அவ்வளோவா கூட்டம் இல்லை. அதனால் இன்னும் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த பயணம் அப்படிதான் இருக்கும். அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டுங்க. கூட்டத்தோட கலன்னு ஜேன்னு போகிறது, ஆட்கள் யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுங்கிறது ஒரு டவுனு. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே எனக்கு பெரிய க்ரௌடுங்கிறது பெருசாக பிடிக்காது. அதனால் இந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியே நடந்துடலாம். ஒரே ஸ்ட்ரெச்சில் இன்றைக்கி ஒட்டன்சத்திரம் போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு, குழந்தை வேலப்பர் கோயில்னு ஒரு கோவில் இருக்கு, அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே மீண்டும் நாளை காலையில் ஒரு 6 மணி போல் எழுந்து, இல்லை 5 மணிக்கெல்லாம் எழுந்து அப்படியே பயணத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். எந்த ஸ்பீட்லேயும் ஃப்ளோலையும் போனோம்னா நாளைக்கு நைட்டு வந்து நாங்கள் பழனி ரீச் ஆகிடுவோம். 60 கிலோமீட்டர்ஸை வந்து 2 டேஸில் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். சாட்டர்டே மார்னிங் நல்லா அழகாக நிம்மதியாக தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. ஸோ இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாதிரி இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு, சுற்றி சுற்றி நல்லா பச்சை பசையில் என்று நல்லாயிருக்கும். கிளைமேட் வேறு ரொம்ப ரம்மியமாக நைஸ் நல்லா இருக்கு. அதுவும் இது எப்போ ஆரம்பிச்சதுன்றப்ப எங்கள் அம்மா எங்களுக்கு பழக்கி விட்ட ஒரு பழக்கம் தான் இது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை, முருகனே துணை. ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா முருகனுடைய பயங்கரமான பக்தை. நினச்சோனே கிளம்பி போயிடுவாங்க, நடந்துட்டுருப்பாங்க. அது எங்களுக்கும் அப்படியே பழக்கமாகி இன்னைக்கு நானும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். இனி வரக்கூடிய வருஷங்கள்லையும் அதை வந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். லெட்ஸ் see எப்படி அமையுது அப்படிங்கிறத. சரியா, அடுத்து ஒட்டன்சத்திரம் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸோ பயணத்தோட 2வது நாளில் நாங்கள் ஒட்டன்சத்திரம் தாண்டி குழந்தை வேலப்பர் கோயில் அங்கே வந்து பக்கத்துலேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து 22 கிலோமீட்டர்னு எங்கள் பயணம் இருக்குது. அதற்கு தயாராகி நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஒரே நாளில் நாங்கள் 35 கிலோமீட்டர் நடந்ததுங்கிறது பெரிய சாதனையாக தான் இருக்குது. ஏன்னா பொதுவாக அவ்வளோ அவசரமாக போக மாட்டோம். ரொம்ப நிதானமாக நிறுத்தி நினச்சா தூங்குறது, நினச்சா அந்த இடத்துல உட்கார்றது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் போயிருக்கோம். எங்கள் அம்மா கூடலாம் பழனி போனோம் அப்படின்னா 4 நாள் 5 நாள், எது இந்த 60 கிலோமீட்டர் திண்டுக்கல்லேருந்து நடக்கிற 60 கிலோமீட்டர் நாங்கள் 4 நாள் கூட நடந்து என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் எனக்கு அவசர காலத்தில் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோமா,
அதனால் என்ன ஆகுதுன்னா ஆஃபீஸில் லீவு கிடைக்காதது, இந்த மாதிரியான பல சூழல்கள். ஒரு வாரம்லாம் இங்கே வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து முருகன் இன்னும் அமைச்சு கொடுக்கல. அதனால் வந்து வேகமாக முடிச்சுட்டு பயணத்தை வந்து முருகனை சீக்கிரம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பழனி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர், இன்னும் 3 படை வந்து எங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. அறுபடை ட்ரிப்புன்னு தானே சொன்னேன். அதனால் அந்த 3 படைகளும் எங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிறதுனால எங்களுடைய பயணத்தை வந்து வேகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரைட். ஸோ இப்போதைக்கு மிட்டாய் கோயில். இன்னும் எனக்கு பிடிச்ச ஸ்பாட் நிறையா இருக்குது. விருப்பாச்சி மேடுலாம் ஒன்று வரும். அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப அந்த மேடு வந்து இப்படி இவ்வளோ பெரிய ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நிறைய காலகட்டத்தில் மாற்றங்கள் வந்ததுனால ரொம்ப அது நார்மலான ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்லோப்பாக மாறிடுச்சு. இன்னும் இந்த பயணத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் தொடர்ந்து என் கூட சேர்ந்து பாருங்கள். அரோகரா. ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து விருப்பாச்சி மேடுக்கு வந்துட்டோம். நான் சின்ன வயசில் வந்து ரொம்ப பார்த்து பூரிச்சு போன ஒரு இடம் தான் வந்து இந்த இடம். அப்படியே காட்டுங்க கேமராமேன், அப்படியே டேர்ன் பண்ணுங்கள். பழனிக்கு போகிற ரூட்டு தான். ஸோ விருப்பாச்சி மேடு. அப்போல்லாம் வந்து இந்த மேடு ரொம்ப பெரிய ஸ்லோப்பாக இருக்கும். பட் இப்போ வந்து அந்த ஒரு ஃபீல் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த மலைகள், அதில் இப்போ இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த பனி எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான இதாக இருக்குது. நடக்கிறதுக்கே ஆசையாக இருக்குது. நல்ல ஒரு இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே முருகனை மனசில் நினச்சிட்டு அப்படியே நடக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா டிவைன் ஃபீல்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நிஜமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆசையாக இருக்குது. அடுத்த வருஷம் எப்படா திருப்பி வரும், நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமாக இருக்குது. ரைட். ஸோ விருப்பாச்சி மேடை நாங்கள் கடக்க போகிறோம். இதற்கு பிறகு கடக்கன்பட்டி, சத்திரப்பட்டி, ஆயக்குடி, பழனி 4 மெயின் ஸ்டாப்பிங் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கே நாங்கள் அதை க்ராஸ் பண்ணி நைட்டு ஈவினிங்குள்ளே நாங்கள் பழனி ரீச் ஆகிட்டு சாமி பார்த்துருவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, போகலாமா? இறுதியாக பழனி பாத யாத்திரையுடைய நிறைவு பகுதியாக அடிவாரத்தை வந்து பல இன்னல்கள், பல சோதனைகள் எல்லாத்தையும் தாண்டி முருகனை பார்க்கறதுக்காக வந்தாச்சு. நிறைய டயர்டு, களைப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே சுகமான வழி தான். எவ்வளவு தான் கல் குத்துனாலும் கால் வலி எடுத்தாலும் எல்லாமே சுகமான ஒரு வழியாக தான் வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நைட்டு வந்து 10:30க்கு ரீச் ஆகிருக்கோம். நாளைக்கு காலையில் வந்து சாட்டர்டே வந்து 28 வந்து தரிசனம் பார்க்குறதுக்கு மார்னிங் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தரிசனம் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பழனி மலையிலேருந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகே.